மக்களே, ஷார்ஜாவில் இருக்க இந்த அரபியோட தோட்டத்தை என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஷார்ஜாவில் நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து 117 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அல்ஃபாங்கிற ஏரியாவில் இருக்குது. வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. இதுக்காகவே 2 வருஷமாக இப்போ போகலாம் அப்போ போகலான்னு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. வரவே முடியல. என் ஹஸ்பண்டுக்கு டைமே இல்லை. இப்போ உள்ளே என்ட்ராகி லெஃப்ட் சைடு வந்தோன்னா அந்த பந்தலில் பரங்கி கொடியும் சொரக்கொடியும் படர்ந்துருக்கு. பரங்கிக்காய் சொரக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. நிறைய கீழேயும் படர்ந்துருக்கு பாருங்கள் கொடி. சின்னதாக ஒரு ஃபுட்பால் கோர்ட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபார்ம் ஹவுஸு. எல்லா வாரமும் இவங்க ஃபேமிலியோடு வந்துடுவாங்க. இவங்களோடது ஜாயின்ட் ஃபேமிலி. இந்த சொரக்காய் டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இதை இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பங்களாதேஷ் சொரக்கான்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. லைட் க்ரீன் இந்தியன் சொரக்கான்னு சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடத்துக்கிட்ட காலிஃப்ளவரும் முட்டைக்கோஸும் இருக்குது. லெஃப்ட் சைடு தான் பரங்கிக்காய் அதெல்லாம் இருந்தது. இது ரைட் சைடு. இந்த சவுண்டு கேட்குது பாருங்கள். இது இங்கே இந்த தோட்டத்துக்குள்ளே யூஸ் பண்ணுற பிக்கப்பு. இவர் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். இவர் காய்கறி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாரு. போன மாதம் இந்த தோட்டத்துக்கு வந்தப்போ இந்த காலிஃப்ளவர் செடிக்குள்ளே பார்க்கும்போது இலையெல்லாம் சுருட்டிட்டு மட்டும்தான் இருந்துச்சு. பூ எதுவுமே கிடையாது. இப்போ அதுக்குள்ளே பார்த்தா அந்த சுருட்டின இலைக்குள்ளே காலிஃப்ளவர் எல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். ஒரு சில காலிஃப்ளவர்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி ஏற்கனவே அரபியோட வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு சில இடம் எம்டியாக இருக்குது பாருங்கள். ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த செடியை அப்படியே பிடுங்கி எடுத்துடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு லாங் வீடியோவாக அந்த தோட்டத்தை எடுத்துகிட்டு அதுக்கும் பிறகு கடைசியாக தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போயே ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னாக்கா இதுக்கு கத்தி வேணும். ஒரு கையால் இந்த காலிஃப்ளவரை திருகி எடுக்க முடியாது. இங்கே தான் இந்த தோட்டத்தை பராமரிக்கிற 2 பேரும் தங்கியிருக்காங்க. அவங்க பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க. சிசிடிவி இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த வழியாக போனோன்னாக்கா சின்னதாக ஒரு பெவிலியன் இருக்குது. ஈவினிங் டயத்தில் பசங்கள்லாம் இங்கே உட்காந்து நல்லா விளையாடலாம். அந்த மாதிரி நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கிட்டே நொச்சி செடிகள் நிறையா இருக்குது. இதை தாண்டி அந்த சைடு போனோன்னாலும் நிறைய அந்த பர்பிள் கலரில் பூ பூத்துருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க தெரிஞ்சு இது மூலிகை செடின்னு வச்சாங்களா இல்லை தெரியாமல் ஏதோ ஒரு செடின்னு வாங்கி வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் வீட்டுக்கிட்ட தோட்டத்துக்கிட்ட எல்லாம் நொச்சி செடிகள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இது கோல்டுக்குமே ரொம்ப நல்லது இந்த நொச்சி. இந்த இடத்துக்கிட்ட நான் போன மாதம் வரும்போது நிறைய கூசா காய்கறிகள் இருந்துச்சு. எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாமே பிடுங்கிட்டாங்க இந்த கொடியெல்லாம். நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெரிய லாங் வீடியோவாக போகும்னு. ஏன்னா இது பெரிய தோட்டம். பொறுமையாக உட்காந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட கற்றாழையும் கள்ளி வகையை சேர்ந்த ஒரு செடியும் இருக்குது. கற்றாழையில் பூ பூத்துருக்கு. இது ஃபுல்லாக நடக்கிறதுக்கு இந்த பிக்கப் போகிறதுக்கான வழி ஃபுல்லாக இன்டர்லாக் போட்டிருக்கு பாருங்கள். இங்கேருந்து நேராக இன்டர்லாக் போய் அந்த இன்டர்லாக் அப்படியே ஆட்டுக்குட்டியெல்லாம் உள்ள இடத்துக்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகுது. இது முருங்கை மரம் பூ பூத்துருக்கு பாருங்கள். ஆனால் இலை தான் இல்லை. இது திருநீற்று பச்சிலை செடி. இதுலேருந்து தான் சப்ஜா சீடு எடுக்கிறது. இந்த இடத்துக்கிட்டேயுமே இலந்த மரம் இருக்குது. இது சீமை இலந்த நல்லா பெருசாக இருக்கும். ப்ளஸ் சிகப்பு கலர் சேர்ந்த இலந்த. இது சீமை இலந்த. நானுமே ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் இதோட வெரைட்டியோட பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். இலந்த பழம்லாம் சின்னதாக தானே இருக்கும். இது நல்லா பெருசாக இருக்குது. ப்ளஸ் அந்த காயில் பார்த்தோன்னா சிவப்பு கலர் சேர்ந்த சிவப்பும் பச்சையும் சேர்ந்த காயாக இருக்குது. இது சீமை இலந்தன்னு சொல்கிறாங்க. இந்த வழியாக போனோன்னா இங்கனுக்குள்ளேயுமே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது பாருங்கள். அந்த சைடு ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. 2 ஷெட் இருக்குது. இதுக்குள்ளேயும் நிறைய காய்கறிகள் இருக்குது. இது பாருங்கள், நெருஞ்சி செடி. நிறைய முள் கூட வந்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது பிடுங்கி போட்டுறோன்னு இல்லைன்னா செருப்பு இல்லாமல் நடந்தாக்கா காலில் குத்திரும்.
இந்த ஷெட்டுக்குள்ளே வந்து குடமிளகா, காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு போன மாதம் இருந்துச்சு. இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த இடம் வந்து ப்ளைனாக இருக்குது பாருங்கள். இது வந்து வெள்ளரி கொடி. போன மாதம் சின்ன செடியாக இருந்துச்சு. இப்போ அழகாக வந்து கயிற்றுல வந்து படர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில செடியில் குடமிளகா நல்லா வந்திருக்கு. ஒரு சில செடியில் வந்து இந்த இலை சுருட்டல் நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்திருக்கு. அதனால் வந்து அந்த காய் நல்லாவே வரலை, சுருட்டிகிட்டு இருக்கு. அந்த இலையோடு சேர்த்து அந்த செடி வந்து நல்லா தெளிவாக நல்லா வளர்ந்து வராமல் இருக்குது. மற்றபடி இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளும் நல்லா செழிப்பாக இருக்குது. என்னவோ இந்த கேப்சிகம் செடியில் மட்டும் ஒரு சில இதில் பூச்சி பிடிச்சிருக்கு. இந்த இலை சுருட்டல் நோய்க்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடியெல்லாம் வாடினதை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது பாருங்கள். போன மாதம் இந்த ஷெட்டுக்குள்ளே வந்து சொரக்கொடியெல்லாம் நிறைய பட்டு போய் அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணி முடித்து எல்லா கொடியுமே வந்து பிடுங்கி எடுத்து சுருட்டி வச்சுருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்து சொரக்கொடி நட்டுட்டாங்க பாருங்கள். சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஃபார்மை. அதனால தான் வந்து 2 பேரை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க. இது கூடவே கீரையும் விதைச்சி விட்ருக்காங்க பாருங்கள். தண்டு கீரை நிறைய முளைச்சிருக்கு. என் வீட்டுக்கார் பயங்கரமாக இலந்தப்பழம் பறிச்சிட்ருக்காரு. போன மாதம் வந்து பிஞ்சாகவும் செங்காயாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக பழுத்து துரட்டியும் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா ஏதுவாக பறிக்கிறதுக்கு. இப்படி உலுக்கி விட்டாலே வந்து நல்லா சலசலன்னு கொட்டுது. இலந்த பழம் நிறையா பறிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு. ஏன்னா மரத்துலேயே இருந்தால் வீணாக தான் போகும். அரபி வந்து சாப்பிட மாட்டாங்க இவங்க ஃபேமிலியில். இந்த தோட்டத்தை பராமரிக்கிறவங்க சாப்பிட்டா தான் உண்டு. இது வந்து அத்தி. இந்த தோட்டத்தில் வந்து எனக்கு அத்தி பழம் தான் பறிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நான் வர்ற டைமெல்லாம் காயாகவே இருக்குது. ஆனால் நிறையா அத்தி காய்ச்சிருக்கு. அப்படியே பீட்ரூட்டையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பீட்ரூட் முக்கியமோ இல்லையோ, பீட்ரூட் கீரை ரொம்ப முக்கியம். அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். போன மாதம்லாம் சின்னதாக இருந்துச்சு. 1 மந்தில் வந்து நல்லா பெருசாகிடுச்சு பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசானோடனே மேலே வந்திருக்கு. மேலே தெரியாத பீட்ரூட்லாம் பிஞ்சாக இருக்கும். அதை வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. அடுத்து இது வந்து கேரட்டு. இந்த கேரட் செடிகளுக்கு நடுவில் இந்த மணத்தக்காளி வந்து களை செடியாக முளைச்சிருக்கு. மணத்தக்காளி கீரை அவ்வளோ தளன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது. அவ்வளோ விதையோடு இருக்குது. ஊராக இருந்தாக்கா அழகாக வந்து இது வத்தல் போட்டுடலாம். எனக்கு வத்தல் போடுறதுக்கான சான்ஸு தான் இல்லை. பால்கனியில் வந்து அந்தளவுக்கு வத்தல் போட முடியாது. ப்ளஸ் வந்து தூசியும் வருமா, அதனால் வந்து இது சரிப்பட்டு வராது. கீரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீரை பொரியலோடு சேர்த்து அந்த மணத்தக்காளி விதையுமே நான் யூஸ் பண்ணிப்பேன், போட்டுப்பேன் பொரியலுக்கு.
மணத்தக்காளி நிறையவே பறிச்சாச்சு. அடுத்து கேரட் அறுவடை பண்ணலாம். கேரட் பறிக்கிறதுல என்ன ஒரு கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணதுன்னா, செடி வந்து நல்லா நீளமாக இருக்கிறதுனால அதனோட வேர் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. செடி வந்து ஒன்றோட ஒன்று பின்னி கிடக்கிறதுனால எது வந்து நல்லா முத்தின கேரட்டு, எது வந்து பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. முத்தின கேரட்டோட செடி வந்து ரொம்ப இளந்தளிராக இருக்காது, நல்லா வந்து ப்ரௌன் கலராக அந்த இலையெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது பின்னி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலுமே கொஞ்சம் பறிச்சிட்டேன். இது பாருங்கள், கொத்தோட நல்லா நிறைய கேரட் வந்துருச்சு. எல்லாமே வந்து நல்ல பெரிய கேரட்டாக தான் இருக்குது. என்ன குட்டியாக பிஞ்சாக பறிச்சாச்சுன்னா, நம்ம அந்த செடியை வேஸ்ட்டு பண்ணிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் நாள் விட்டால் நல்லா பெரிய கேரட்டாகவே கிடச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோதான். பாருங்கள், நிறைய போதுமான அளவு கேரட் பறிச்சாச்சு. என் பொண்ணுக்கு வந்து குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேரட். இந்த செடியை பாருங்கள், இந்த கேரட் செடிகளுக்கு நடுவில் இது ஒன்று இருக்குது. இது வந்து களை செடியாக முளைச்சிருக்கா இல்லை கேரட்டோட விதையான்னு எனக்கு தெரியலை. அந்த கம்பு கேழ்வரகெல்லாம் சிறுதானியம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. எதனால் இது கேரட் விதையாக இருக்குமோன்னு எனக்கு டவுட் வந்துச்சுன்னா, அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் வந்து ஒவ்வொரு காய்கறி கீரை அறுவடையப்போ அதில் கொஞ்சத்தை வந்து விதைக்காக விட்டுருவார். ஒருவேளை அதுவாக இருக்குமோன்னு எனக்கு டவுட். ஆனால் இப்போ வந்து அவர் ஊருக்கு போயிருக்காரு, அதனால் என்னால் கேட்க முடியலை. இல்லைன்னா அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்பேன். இது வந்து மல்லித்தலை. இந்த இடத்துக்கிட்டேயுமே 2, 3 இலந்த மரம் இருக்குது. இது வந்து சீமை இலந்த, நல்லா பெரிய பெரிய இலந்த பழமாக இருக்குது. இதுவும் சேலடாக பச்சையாக சாப்பிட்ற கீரை வகை தான். மெயினாக வந்து மீன் வந்து கிரில் பண்ணி சாப்பிடும்போது இதை வந்து சைடில் வச்சுப்பாங்க. இது கூட வந்து வெள்ளை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுப்பாங்க. சோளம் போன வருஷம்லாம் நிறைய சோளம் பயிர் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில செடிகளில் சோளம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுவும் வந்து சாலடு கீரைங்க தான். இது வந்து பார்ஸ்லி நான் இன்ன வரைக்கும் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஷவர்மா, ஃபெலாஃபில் இதில் எல்லாம் பார்த்துருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடித்தமான சிவப்பு தண்டிக்கீரை. போன மாதம் சின்ன சின்ன செடியாக முளைச்சி வந்துருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மாதையில் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இதோட விதையை வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் வந்து அவரோட நாடு பங்களாதேஷ்லேருந்து கொண்டு வந்து போட்டிருக்காரு. நான் இன்றைக்கி நிறையவே பறிச்சுட்டு போகிறேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் இந்த கீரை வந்து ஒரு கட்டு 5 கிராம்ஸு. நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இதை வாங்க மாட்டோம். ஏன்னா இது வந்து உரம் போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ் கடைகளில் தான் வந்து இயற்கையான முறையில் விளைஞ்சது ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க. இந்த தண்டுக்கீரை, மணத்தக்காளி அதெல்லாம் வந்து எனக்கு இங்கேயே வந்து இந்த தோட்டம் ஃபுல்லாகவே இயற்கை முறையில் விளைய வைக்கிறதுனால கீரைங்களை மட்டும் நான் நிறையவே எப்போதும் பறிச்சுப்பேன். இது வந்து பீட்ரூட்டு. நம்ம இலந்த மரத்துக்கிட்ட இலந்த பழம் பறிச்சுட்டு பீட்ரூட் பறித்தோமா, அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டேயும் பீட்ரூட் போட்டிருக்காங்க. அங்கேயே போதுமான அளவு பறிச்சிட்டோம், அதனால் இதை பறிக்க வேண்டாம். நிறைய கீரை வகைகள் தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து ஆட்டுக்குட்டிக்கான ஷெட்டு, ஆட்டுக்குட்டி, கோழி, உள்ளுக்குள்ளே வந்து கோழி இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சோண்டு இடம் இருக்குது. இங்கேயுமே வெங்காயத்தை பயிர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணலை. நல்ல முறையான ஒரு ஃபார்மும் முறையாக நல்லாவே வந்து பராமரிக்கிறாங்க.
இது ஃபுல்லாகவே வந்து புதினா மல்லித்தலை தான். இந்த எடுத்துக்கிட்டு ஒரு மணத்தக்காளி இருக்குது பாருங்கள். மணத்தக்காளின்னா எனக்கு ரொம்பவே ஆசை. மல்லித்தலை புதினா அறுவடை பண்ணணுன்னா கத்தியில் தான் வந்து அறுவடை பண்ணணும். அதனால் தோட்டத்தை பராமரிக்கிறவரை அவர் வந்து கட் பண்ணி கொடுத்துருவாரு. வண்ணத்து பூச்சி இருக்குது பாருங்கள். இந்த வண்ணத்து பூச்சியை பிடிச்சி இதில் நூல் கட்டி அதை அழகாக வந்து பறக்க விட்டு பட்டம் மாதிரி பறக்க விட்டெல்லாம் விளையாண்டு ஞாபகங்கள் எனக்கு வருது. உண்மையிலேயே துபாயில் வந்து இன்றைக்கி தான் வண்ணத்து பூச்சியை நான் பார்க்குறேன். இது வந்து பூண்டு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னன்னே தெரில, ஒரு வேளை வெங்காயமாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்படி வெங்காயத்தால் வந்து ஒரே லெவலில் கட் பண்ணி விட்டால் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. பூண்டு கூட வந்து துபாயில் விளைய வைக்கிறாங்க. இந்த பாலைவன நாட்டில் எல்லாமே விளைய வைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இந்த தோட்டம். துபாயில் வந்து எனக்கு தெரிஞ்சு தென்னை மரம் பலாமரம் வந்து நான் பார்த்தது கிடையாது. தென்னை மரம் இருக்கும், அதை வந்து ஒரு அழகுக்கான ஒரு மரமாக தான் நான் பார்த்துருக்கேன், காய் காய்க்காது. அது மாதிரி பலாமரம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இதெல்லாம் வந்து கொடுக்காப்புளி மரம். எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். நிறைய பூக்கள் பூத்துருக்கு. கரெக்டாக ஏப்ரல் மேல வந்து கொடுக்காப்புளிக்கான சீசன் துபாயில். நிறைய காய்கள் காய்ச்சிருக்கும். அதில் இப்போ வந்து பறிக்கணும். இந்த ஷெட்டுக்குள்ளே பாருங்கள் வெள்ளரிக்காய் காய் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜில் வெள்ளரிக்காய் சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும், பிஞ்சாக இருக்கிறது. இது அப்படியே அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கடித்து சாப்பிட்ணும், கார்னர்லாம் கட் பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது என்னன்னு பாருங்கள். இது வந்து பீன்ஸு. பார்க்குறதுக்கு அவரை கொடி மாதிரியே தான் இருக்குது. இலை அவரை இலை ப்ளஸ் பூவுமே அவரை வகை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து பீன்ஸ் இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஒரு 2-3 பீன்ஸாவது நான் பறிச்சிருப்பேன். ஆனால் வந்துட்டு எல்லாமே பிஞ்சு, பறிக்கிறதுக்கு மனசே கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா பீன்ஸுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா பச்சை பட்டாணி இருக்குது. துபாயில் அதுவும் பச்சை பட்டாணி ஆச்சரியமாக இருக்குல்ல. பச்சை பட்டாணி இப்போ தான் பூ பூத்துருக்கு, காய்க்க ஆரம்பிக்கலை. நான் அடுத்து எப்போ இந்த ஃபார்முக்கு வருவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது, வர்றதுக்கு மட்டுமே. என் வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சி கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. பக்கத்தில் இருந்ததுன்னா அடிக்கடி வரலாம். இது வந்து தண்ணி தொட்டி. இந்த தண்ணி தொட்டியில் தண்ணி ஏன் கருப்பாக இருக்குன்னா, இதில் வந்து இயற்கை உரத்தை போட்டு ஊற வச்சு அப்படி தான் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக எல்லா செடிகளுக்கும் தண்ணி போகுது. அதனால் வந்து எல்லா செடிகளும் நல்லா செழிப்பாக வளருது. இந்த கொடுக்காப்புளி மரம் ஃபுல்லாக பூவாக இருக்குது பாருங்கள். இந்த பூவெல்லாம் கொட்டி போகாமல் அப்படியே காய்ச்சிச்சின்னா எப்படி இருக்கும். மரம் ஃபுல்லாக கொடுக்காப்புளி காயாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அதை பறிக்கிறதுக்கு. இது புளிய மரம். இந்த தோட்டத்தில் 2-3 புளிய மரம் இருக்குது. நிழலுக்காக வச்சுருக்காங்க. மற்றபடி இவங்க குழம்புல புளியெல்லாம் சேர்த்து சமைக்க மாட்டாங்க. அதோடையும் இந்த நாட்டில் புளிய மரம் வந்து நம்ம நாட்டில் காய்க்கிற அளவுக்கு நிறையெல்லாம் காய்க்காது. சும்மா 2-3 தான் காய்க்கும், அவ்வளோதான். இது ஃபுல்லாக வெங்காயம் வந்து இப்போ தான் பயிர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாதம் ஆகும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. வாவ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி தட்டானையும் பார்த்தாச்சு, வண்ணத்து பூச்சியும் பார்த்தாச்சு. இந்த தோட்டத்தில் தட்டான்னா இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. நம்ம ஊரில் உள்ளது வந்து ப்ரௌன் கலராக இருக்குமா, இது வந்து வித்தியாசமான கலராக இருக்குது பாருங்கள். ஆனால் பிடிப்போம், ட்ரை பண்ணால் பிடிக்க தான் முடியல. இது ஃபுல்லாகவே தக்காளி தான். ஒரு சில பேர் வந்து ஷார்ட்ஸில் நான் போடும்போது இது என்ன தக்காளி மரமா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து கொடி தக்காளி. அழகாக வந்து கயிறு கட்டி விட்டுருக்கிறதுனால அந்த கயிறில் அழகாக படர விட்டுருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு மரம் மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது, புதர் மாதிரியும் மரம் மாதிரியும். எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்கள். இந்த தோட்டத்தை பராமரிக்கிற 2 பேரும் வந்து போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மொபைலில் பாட்டை ஆன் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், மொபைலை ஓரமாக வச்சுருக்காங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே இவங்க வந்து தக்காளி பறிக்கிறாங்க.
இவங்க இப்போ பறிக்கிறதுனால நான் இப்போ வந்து எனக்கு தேவையான தக்காளியை கடைசியாக தான் பறிக்க போகிறேன், இப்போ பறிக்கலை. இப்போ இவங்க பறிக்கிற தக்காளியெல்லாம் சாயந்தரம் அரபி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அரபி இருக்க ஏரியாவிலேருந்து இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இந்த தக்காளியெல்லாம் அவங்க வீட்டுக்கும், அவங்க ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால சொந்தக்காரவங்க அவங்க குடும்பத்துக்கே நிறையா தேவைப்படும். இதுதான் பிக்கப்பு. இதில் தான் வந்து காய்கறி பறிக்கிற காய்கறியெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க தனியாக இதை கையில் தூக்கிட்டு போகிறதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால் இந்த பிக்கப் வந்து தோட்டத்துக்குள்ளே மட்டும்தான், இது நம்பர் பிளேட்டெல்லாம் கிடையாது, தோட்டத்துக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து இந்த க்ளோஸ்டு ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாக கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய்னா சின்ன கத்திரிக்காய் கிடையாது, எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம்ல, பெரிய கத்திரிக்காய் அது. இதை வந்து சுட்டு ஒரு டிஷ்ஷு பண்ணுவாங்க. நார்த் இண்டியன்ஸ்லாம் இதை வந்து சுட்டு தான் சமைப்பாங்க. நான் வந்து இதை மீன் மாதிரி பொரிப்பேன். ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மீன் மாதிரி அப்படியே மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது ரசத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கிட்டலாம் வந்து மாதுளஞ்செடி, எலுமிச்சை மரம் இது இருக்குது. இதை தாண்டி போனோம்னா வந்து பச்சை மிளகா, அந்த சைடுமே வந்து மல்லித்தலை இருக்குது, கீரை வந்து பருப்பு கீரை இதெல்லாம் இருக்குங்க. மிளகாய் செடியில் நிறைய மிளகா காய்ச்சிருக்கு. இந்த மிளகா வந்து காந்தாரி மிளகா மாதிரி போல இருக்குது, நல்ல காரம். நான் வந்து மீன் குழம்புக்கும் கீரி போடுவோம்ல, அது மாதிரி கீரி போட்டேன், கையெல்லாம் பயங்கரமாக எரிஞ்சிச்சு. அது மாதிரி சட்னிக்கு 2 தவிர அதுக்கு மேலே வச்சிட்டோன்னா பயங்கரமாக காட்டமாக இருக்குது சட்னி. இது வந்து இந்த எருக்கு செடி, இது வந்து வெள்ளை எருக்கு கிடையாது, இந்த பர்பிள் இருக்குது. இது கூட இருக்குது இந்த தோட்டத்தில். அப்படியே மிளகாயும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயோட சேர்த்து பழுத்த மிளகாயும் அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பழுத்த மிளகாயை கொண்டு போய் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே தாம்பலத்தில் போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா காஞ்சி போய் நமக்கு காஞ்ச மிளகாயை கிடச்சிரும். அதுவுமே சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் போன மாதம் எடுத்துகிட்டு போனதை யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மிளகாய் செடிகளுக்கு அடுத்து இந்த இடத்துக்கிட்ட காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸ் இருக்குது. முட்டைக்கோஸெல்லாம் அறுவடை பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே இன்றைக்கி காய்கறி அறுவடை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அரபி வந்து சாயந்தரம் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து விடுவாங்க. சொரக்காயும் காய்ச்சிருக்கு, கொஞ்சம் வந்து முத்தி போய் கிடக்கு, அதனால் வந்து சொரக்காய் நான் அறுவடை பண்ணலை. இது வந்து வெங்காயம், மல்லித்தலை, கீரையும் இந்த இடத்துக்கிட்ட விதைச்சிருக்காங்க. சிகப்பு தண்டு கீரை வந்து கொஞ்சம் விதைக்காக விட்டுருக்காங்க பாருங்கள். இந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் இப்படி தான் எல்லா காய்கறி கீரைகள்லையுமே வந்து கொஞ்சத்தை வந்து விதைக்காக விட்டுறாரு. அதுலேருந்தே எடுத்து அடுத்த சைக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஃப்ரெஷ் மல்லித்தலை எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேயுமே வந்து ஒரு மல்லித்தலையில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதுவுமே வந்து விதைக்காக தான். அது மாதிரி வந்து சோம்பு கீரையிலையுமே விதைக்காக விட்டுருக்காரு. இது வெங்காயம். நான் இன்ன வரைக்கும் வெங்காயம், உருளைக்கிழங்கு தான் வந்து இந்த தோட்டத்தில் அறுவடை பண்ணலை. உருளைக்கிழங்கு இந்த டைம் அவங்க பயிர் பண்ணலை, போன வருஷம் பயிர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து மல்லித்தலை தான். இந்த கவர் பண்ணியிருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து கீரை தான் இருக்கும். கீரைன்னா இது வந்து பருப்பு கீரை. பருப்பு கீரையை மட்டும் எப்போதுமே கவர் பண்ணியே வைக்கிறாங்க. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இந்த பருப்பு கீரை வந்து வாடி போயிருங்கிறதுனால இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க போல். இது சோம்பு கீரை. சோம்பு வந்து விதைக்கி விட்டுருக்காங்க பாருங்கள். பூ நிறையா பூத்துருக்கு. அடுத்து வந்து இதுலேருந்து சோம்பு வர ஆரம்பிச்சிரும். இந்த செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வைக்கிற பூச்செடி மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது கீரைன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. இது வந்துட்டு சுக்ரன் கீரைன்னு சொல்கிறாங்க. இது வந்து பங்களாதேஷில் ரொம்ப ஃபேமஸான கீரை.
இந்த கீரை வந்து சின்னதாக இருக்கும்போது பறிக்காமல் நம்ம அப்படியே அந்த செடியை விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பெருசாக வந்து இதில் அழகான பூவாக பூக்குது. இது வந்து பேப்பர் பூ மாதிரி சர சரன்னு இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக பிங்க் அண்ட் ஒயிட் கலர் சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துக்கிட்டே நிறைய மிளகா இருக்குது. அது வந்து மிளகாலாம் பழுத்துருச்சு. இந்த செடியில் எவ்வளோ கடுகு காய்ச்சிருக்கு பாருங்கள். கடுகு கீரையை வந்து இவங்க சாலடாக சாப்பிட்றாங்க, அப்படியே சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றாங்க. இதை அப்படியே விதைக்கி விட்டுருக்காங்க, அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. இந்த ஒரு அத்தி செடி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு வருஷத்தில் நல்லா பெரிய மரமாயிரும். சின்ன செடியிலே அவ்வளோ காய் காய்க்குது. இன்னும் பெரிய மரமாச்சுன்னா நிறைய காய் காய்க்கும். மலையாளந்தையை பாருங்கள் எவ்வளோ பெரிய பழமாக இருக்குன்னு. இன்ன வரைக்கும் நான் வந்து நிறைய தோட்டங்களில் போய் மலையாளந்தை பறிச்சிருக்கேன். ஆனால் வந்து நம்ம பார்த்து பூச்சி இல்லாத பழமாக பறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னவோ ஆச்சரியம், இந்த மரத்தில் வந்துட்டு ஒரு பழத்தில் கூட பூச்சியே கிடையாது. ஒவ்வொரு பழமும் அவ்வளோ பெருசாகவும் நல்ல இனிப்போடையும் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இலந்த மரத்தை தாண்டி அடுத்து நிறைய நொச்சி செடிகள் இருக்குது. அதில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். சின்ன பூவாக இருந்தாலும் அதோட கலர் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. முருங்கை மரத்தை பாருங்கள், இலை கம்மியாகவும் பூ நிறையாவும் இருக்குது. முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிக்க போகுது. மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் தான் துபாயில் வந்து முருங்கைக்காய்க்கான சீசனை. மரம் ஃபுல்லாக காயாக காய்ச்சி தொங்கும். அவ்வளோதான், இந்த சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இப்போது இந்த இன்டர்லாக்குக்கும் அந்த சைடு போனோன்னா அந்த க்ளோஸ்டு ஷெட்டு தெரியுது பாருங்கள். அதுக்கும் பின்னாடி கேரட்டு, வெங்காயம் அந்த இடத்துக்கிட்டையும் பயிர் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே பாருங்கள். இப்போ தான் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, இலந்த பழம் அதெல்லாம் பறித்தோம் இல்லையா, அப்படியே வந்து இங்கேயும் போய் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த இடத்துக்கிட்ட வந்து சிகப்பு முள்ளங்கி இருக்குது. இது வெங்காயம். அதுக்கு பக்கத்தில் உள்ளது வந்து சோம்பு கீரை. இதுதான் சிகப்பு முள்ளங்கி தெரியுது பாருங்கள். சிவப்பு கலரில் வெளியில் அழகாக வந்திருக்கு. இது வந்து பீட்ரூட் மாதிரியே இருக்கும் உருண்டையாக. அந்த வெள்ளை முள்ளங்கி தான் வந்து நீளமாக இருக்கும். இது வந்து அழகான ஷேப்பில் இருக்கும். இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து எப்போதுமே இதோட சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். நம்மளுக்கு பீட்ரூட் அளவுக்கு கூட பெருசாக கிடைக்காது. ஓரளவு மீடியமாக தான் இருக்கும். இந்த கீரையை சமைக்கலாமா என்னென்னு எனக்கு தெரியல. வெள்ளை முள்ளங்கியோட கீரையை நான் சமைச்சிருக்கேன். கேரட் அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அரபி வீட்டுக்கு கொடுத்து விடுறதுக்கு. அவ்வளோதான் இந்த இடத்துக்கிட்ட. இதோட வந்து இவங்களோட லேண்ட் இந்த சைடு முடியுது. அந்த கேரட்டை அறுவடை பண்ணியிருக்கு இல்லையா, அதோட அப்படியே இந்த சைடு போனோன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் இன்டர்லாக் கண்டினியூ ஆகுது. அந்த லாஸ்ட்டில் தான் வந்து புல்லுக்கட்டு, ஆடுக்கான புல்லுக்கட்டு, தீவனம், இயற்கை உரம் இதெல்லாம் வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. இந்த புல்லெல்லாம் வந்து இங்கே கடைங்களில் கிடைக்கும். கடைங்கள்லாம் அவுட்டரில் இருக்கும் நிறைய கடைங்க. இயற்கை உரம், இந்த கோழிக்கான தீவனம், ஆட்டுக்கான தீவனம், இந்த புல் இதெல்லாம் வந்து கடைகள்லேருந்து வாங்கி கொண்டாந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து கேரட்டு, காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் அறுவடை பண்ணுறாங்கல்ல, இதோட இலைகளையும் வந்து ஆட்டுக்கு போடுறாங்க. இந்த மூட்டை மூட்டையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இயற்கை உரம், தீவனம் இதெல்லாம் இருக்குது. அவங்க முன்னாடி தக்காளி பறித்ததுனால நான் பறிக்கல. ஸோ ஃபைனலாக தக்காளி, கொஞ்சம் முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர்லாம் அறுவடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். தக்காளி நிறையவே பறிச்சாச்சு. இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக ப்ளஸ் கவர்லேயும் பறிச்சாச்சு. ஒரு 2 மாதத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அப்படியே பழுக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து அப்படியே போய் காலிஃப்ளவரும் கொஞ்சம் பறிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். காலிஃப்ளவர் பாருங்கள், கையால் திருக்கி பறிக்கலான்னு பார்த்தா ஒத்த கையில் வந்து மொபைலில் பிடிச்சிருக்கேன், கையால் திருக்க முடியல. அதனால் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் அவர் கருக்கருவால் அழகாக கட் பண்ணி கொடுக்குறாரு.
அவ்வளோதான், முட்டைக்கோசு காலிஃப்ளவர் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. என் வீட்டுக்கார் வந்து இன்ன வரைக்கும் பறிச்சதெல்லாம் கொண்டு போய் காரில் வச்சுட்டாங்க. கிளம்ப வேண்டியதான். அப்படியே ஃபைனலாக இதையும் பார்த்துடலாம். இது வந்து இந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வழி. எவ்வளோ அழகாக இதை அமைச்சிருக்காங்க பாருங்கள். இன்டர்லாக் போட்டு 2 சைடு தூண்கள் அமைச்சு பூக்களை வச்சு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி துபாயில் உள்ள தோட்டங்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.